உன்னுடைய காவல் எத்தன்மையானது? ஐயா அதிகாரத்தை விடுத்து சர்வஜாகத்தோடு காவல் புரியுங்க. வரலாம் அல்லவா? அடப்பா ஆண்டவர்களே பிரதமர் பிறந்து விலங்கு தீர பார்ப்பான் தோலை வில்லை சேர்ந்தால் வேண்டிய பரவ தவசதி விலங்கிட பாதுகாப்பட்ட தீர நீ வாத காலக்கைய துண்டமன் மடித்த தீரன் ஆண்டவன் கிருஷ்ணன் பாதம் பற்றி அர்ஜுனன் கொள்வதாக வருகின்றேன் மணி தங்க சரிகை சரிகை சாபாஸ் அழைக்கின்றீர்கள் அண்ணன் சொல்லுவதற்கிட வீராதி வீரன் அண்ணன் சொல்லுவதற்கிட வீராதி வீரன் அதே வத்திய வந்தகின்றீர் அளித்தப்பாடு மாபெரும் சபை ஆண்டோர்கள் சான்றோர்கள் குரு பெரியார்கள் அவர் வரும்போது வண்டிகளுக்கு தலை இப்படிதான் இருந்த மூச்சு பாரு தெரியுமா இன்னும் ஒரு நாள் அது மாதிரி எப்படி அது நானும் பாக்குறேன் அவங்களுக்கெல்லாம் மூதியை கூப்பிட்டு போலுக்குறீங்க சொல்ல மாபெரும் தெய்வ சபையினாக வருகிறேன் என்றால் பெயர் சொன்னதான் அவருக்கு தெரியும். ஐயா சொல்லுங்க. உனக்கு எத்தனை பேரு? எனக்கு 2 பேருங்க. போய்
ஜெயம் நகரிலே தினேஷ் நமது நாடக மக்கள் வந்து கருணை கொண்டு அளித்தது 51 ஒன்றாகும். கொஞ்சம் முன்னாடி 25 ரூபாய் கொடுத்தாரு. இப்போ ஒரு 51 ரூபாய் கொடுத்திருக்கிறார். அன்னாருக்கு எல்லாம் அண்ணன் கண்ணபிரான் சகல பாக்கியங்களை தர வேண்டும் என்று ஆண்டவனை வேண்டிக் கொண்டு இந்த பெருந்தொகையை பெருமோடு ஜெயம் மாதவன் மதிவனத்தில் உதித்த பாண்டவர் அனைவருக்கும் கொந்தமாதேவி மாத்ராதேவிக்கு பிறந்தவர்கள் பஞ்ச பாண்டவர்கள் பாண்டவன் நடிப்பிருந்த நாயகன் அடியேன் அர்ஜுனன். ஏண்டா எனக்கு பயிர் ஒன்று கிடையாது, 11 பயிர் இருக்கின்றது. ஆமாடா 11 பேரா? ஆமா. ஏண்டா ஒரு பையனுக்கு 2 பேர் 3 பேர் இருக்கும் பையன் 11 பேர். உனக்கு ஒண்ணே 11 பேர். எத்தனை பேர் வைக்கிட்ட? உனக்கு எத்தனை பயிர்? 2 பேரு. என்ன பயிர்? திருட்டு முனிவால் ஒண்ணு. திருட்டு முனிவேலா? திருட்டு முனிவால் ஒண்ணு. கதிர்வேல் கந்தசாமி ஒண்ணு. அதனால கதிர்வேல் கந்தசாமி 2 பேரு. ஓ 2 பேரா? ஏண்டா ஒருவருக்கு தாயும் தந்தையும் ஒரு பேர் தான் வைப்பாங்க. தன்னுடைய புகழாலும் தன்னுடைய சிறப்பினாலும் பல விதமான பெயர்கள் வழங்குவாங்க. ஆனால் எனக்கோ 11 நாமதேயங்கள். எப்படி? அர்ஜுனன் என்றால் எவ்வித கலக்கம் இல்லாமல் நல்ல உடற்பண்புகளும் நற்பண்பு உடையதனால எனக்கு அர்ஜுனன் என்று பெயரிட்டார்கள். ஆமா. ஏண்டா மாதத்திலே சிறந்த மாதம் தமிழ் மாதத்தில் பங்குனி மாதம். அந்த பங்குனி மாதத்திலே ஏகாம்பர நாதனுக்கும் ஏகாம்பர நாதனுக்கும் ஏழவாள் கோயிலுக்கும் திருமணம் செய்து பல்குனி உத்திர நட்சத்திரத்திலே நான் பிறந்ததினாலே எனக்கு பல்குணன் 2வது பேரு. 3வது பேரு தனாஞ்செழியன். உலக நாளில் சென்று தனமென்றால் செல்வம் திக்விஜயம் செய்து அனைவரும் வென்று தனங்களை திரட்டுவதனாலே தனாஞ்செழியன் என்று பேர். ஏண்டா கையில வில்பிடித்து சமர் செய்து வில்லிலே சிவந்தவன் இந்த வில்விஜயன். 4வது பேரு. 5வது பேரும் ஸ்வேத சாஸ்திரி. ஸ்வேத சாஸ்திரி. ஸ்வேதம் என்றால் குதிரை. அது எப்பேற்பட்ட குதிரை? வெள்ளை நிறமுடைய குதிரை. அந்த குதிரையின் மீது ஏறி சவாரி செய்வதனாலே எனக்கு ஸ்வேத சாஸ்திரி என்று பெயர். 6வது பேரு சவ்ய சச்சின். சவ்ய சச்சின் என்றால் ஏண்டா ஒரு ஆண் மகளா பிறந்தால் இடது கரத்திலே வில்லேந்தி வலது கரத்திலே கனை புட்டி எழுவது வரைக்கும். ஆனா என்னுடைய சாமர்த்தியம் 2 கரங்களாலே வில்லேந்தி 2 கரங்களாலே அம்பு தொடுப்பது வரைக்கும். ஆகையினாலே சவ்ய சச்சின் என்ற பெயர். கிரீடி என்று ஒரு பெயர். கிரீடி என்றால் தேவ உலகத்திலே தேவேந்திரனுடைய மகளத்தை தலையில் சுட்டி ஓர் முகூர்த்த நாடிகை நான் ஆட்சி புரிந்தேன். ஆகினால் கிரீடி என்று ஒரு பெயர். ஜிஷ்ணு என்று ஒரு பெயர். ஏன்னா அடக்க முடியாத கோபம், பேராற்றல் கொண்டவன், எவரையும் வெல்லத்தக்க திறமையுடையவன். ஜிஷ்ணு என்ற பெயர், கிருஷ்ணன் என்ற ஒரு பெயர், பார்த்தன் என்ற ஒரு பெயர். இப்படி 11 நாமங்களை வைத்து அருமையாக வந்து கொண்டு வருகின்றேன். அப்படி இருக்கும்போது துரியனால் வஞ்சிக்கப்பட்டு நாடு நகரம் இழந்து கானகத்திலே சஞ்சரித்தோம். கானகத்திலே வேதத்துக்கு வித்தாக விளங்கக்கூடிய வேதவேசர் தோன்றினார். எங்களை சந்தித்தார். எங்களை குறைகளை கேட்டறிந்தார். அப்படி எதிர்காலத்திலே பாண்டவராக எங்களுக்கும் கௌரவாதருக்கும் யுத்தம் என்று ஏற்பட்டால் தெய்வ பலம் வேண்டுமே. தெய்வ பலம் என்றால் கையில இருக்கக்கூடிய சிவபெருமானை நோக்கி தவம் செய்து அவர் கையில் இருக்கக்கூடிய 7 பாசுபதத்தையும் அக்னிகளை பெறுவென உரைத்தார்கள். ஆகினாலே தவத்திற்குரியவன் இந்த தனஞ்சயன் என்று நான் யார் தவம் செய்தேன்? பரமஜீவனித்து கரமே தபம் செய்து பரமஜீவன இடத்தில் கரமே தபம் செய்து அரகரமே தபம் செய்து அர்ஜுனராஜன் வந்தன் வந்தே ஹரிதோ அர்ஜுனராஜன் வந்தன் வந்தே ஹரிதோ பரம
சிவனிடத்தில் கடமை தாபம் செய்து தாபமே செய்து மாதவன் அப்படி இந்த ராஜவர்களை அகற்றி தவறிசையாக வடக்கே இமயகிரி மலைச்சாலை அந்த இமயமலைச்சாலையில ஏகமலை அந்த மலையில நின்று கொண்டு 92 ஊசியை நாட்டி அது மீது எலுமிச்சங்களை நாட்டி என விளையாடி ஊண்டி இருதய வலைக்கு எப்படி பூஜை செய்கிறேன்? ஓம் நமோ நமச்சிவாய நமக ஓம் நமோ நமச்சிவாய நமக ஓம் நமோ நமச்சிவாய நமக. அப்படி பஞ்சாட்சர மந்திரத்தை உச்சரித்துக் கொண்டு ஒரே மனதாக தவம் என்றால் யாதொரு என்ன வரக்கூடாது. நம்ம என்ன குறிக்கின்றோமோ அது மட்டும்தான் அப்படி இருந்தாலும் ஒரு செயலில் வெற்றி பெற முடியும். அப்படி பார்க்கின்றேன். என்னுடைய சேர்க்க தந்தையாக விளங்கக்கூடிய தேவலத்தில் அதிபன் பொன்னுலகத்தில் அதிபன் தேவதனாகப்பட்டன் பார்க்கின்றான். என்னடா இது சாதாரண மனிதன் இந்த பூமியிலே புரிந்து தவமது செய்து படைக்கும் தொழிலாக செய்யக்கூடிய படைக்கும் அழித்தும் காசு செய்யக்கூடிய அந்த சிவபெருமனை கண்டுவிட்டால் நமக்கெல்லாம் இழுக்கா போயிடுமே போராமை கொண்டார். ஆகையினாலே இவனுடைய தவத்தை எப்படியாவது கிடைக்கும் பார்த்தார். தேவலத்திலே நாட்டியம் ஆடக்கூடிய ரம்பை ஊர்வசி மேலே திலோத்தமை பெண்கள் அழைத்து என் முன்னே நாட்டியமலை செய்கிறார்கள். ஏன் தெரியுமா? பெண் என்றால் உனக்கு பெண்ணா ரொம்ப பிடிக்குமே. பெண்பாகம் கொண்டவர் நீங்க. பெண்ணா உனக்கு ரொம்ப பிடிக்குமே. அதனால பெண்பாகம் கொண்டவர் ஆயால் நாட்டியம் ஆடிக்கொண்டிருக்காங்க. என் முதிரை வந்து நாட்டியம் ஆடுகின்றார்கள். எப்படிப்பட்ட நாட்டியம்? தைரா தைரா தாம் தீரா தீரா தாம் எப்படி அப்படி ஆபாத நாட்டியம் ஆடிக்கொண்டிருக்காங்க ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். அதனால் இந்த அர்ஜுனாகப்பட்டவன் பெண் என்றால் சபலவனமாகப்பட்டது. இவன் எப்படியாவது கண் திறந்துடுவான். தவத்தை வளர்ச்சிலாம் பார்க்கின்றார்கள். நான் கண் திறந்தனா? ஐயோ நீ யாரு? நீ வச்ச மனசு ஒண்ணுதாங்க. வைக்கலதான். அந்த பெண்ணை பாக்கணும்னா நீ அந்த கல்லுக்கு சேலை கட்டிப்பாரு. ஆனா பெண்ணு தூக்கி பாக்குற ஆளு நீ சொல்றேங்க. பேர் சொல்லுவாங்க அந்த மாதிரி. தவம் கெடுக்க கூடாது என்று ஒரே மனதான் நின்று வருது. பார்த்தார்கள் அந்த 4 மதங்களும் இவ்விடத்தில் விட்டு ஓடி போய்விட்டார்கள். பார்த்தார் தேவேந்திரன். என்னடா செய்வது? இவனுடைய தவத்தை கிடைக்கவே முடியவில்லை. இந்த பூமியிலே நீ இருந்தால்தான் அனைத்து உயிரும் வாழ முடியும். மேகவனத்துக்கு அதிபதி வழங்கக்கூடிய மேகராஜனையும் மேகராஜனை அழைத்து கார் வேகம் சுழந்து கடிமழை பெய்கிறது. ஏன்னா ஒரு மனிதன் மழையில போகும்போது எங்க நஞ்சிரமா சொல்லிட்டு ஒளிவாங்க. என் மீது கடுமையான மழை ஜோவென்று கொட்டுகிறது, பொழிகிறது. பார்த்தேன். தவமாகப்பட்டு கடந்ததா? இல்லவே இல்லை. பார்த்தார். என்னடா இது மழை விழுந்தும் இவனை தவளை கலைக்கவில்லையே. உலகத்திலே கிடி என்றால் அனைவருக்கும் பயம். சத்தம் கேட்கின்றது. அப்போது நான் கண் திறந்தனா? கிடையவே கிடையாது. பார்த்தேன். அப்பொழுது அந்த இடுமலை பிடித்து என் காலில் வைத்து அடிக்கினேன். அப்போது மின்னலாதே உன் கண்ணின் மின் வந்து அப்படியே தக்கு தக்குன்னு மின்றாங்க. அந்த பொண்ணு ஒரு மின்னல் என்றால் பயம். அந்த மின்னலாகப்பட்டு என் கண் முன்னே சும்மா பளிச்சு 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 என்றார். ஏன் தவங்கலையில பார்த்தேன் அந்த இருமலனை. ஏய் என்னுடைய தவத்தை கலைக்க முடிந்தவா? ஆகினாலே இந்த பாராக பூமியில மக்களாகப்பட்டவர் அவரவங்க சேர்ந்துட்டு இருப்பாங்க. அப்போது இடித்தால் அர்ஜுனா அபயம் என்று உரைத்தார். 7 காத தூரம் தொலைவில் சென்று விழ வேண்டும் உரைத்தார்கள். பார்த்தேன். சிறு குழந்தையாக இருந்த மின்னலொலியை அது பெண்ணிடத்திலே ஒரு ஆண்மகன் வீரம் காட்டப்படாது. ஆகையினாலே அந்த பெண்ணுக்கு மஞ்சள் எடுத்து திருமணம் சுட்டினேன்.
ஐயோ மின்னலா தேவிக்கு தாலி கட்டு வந்துட்டியா? ஆமா, ஆஹா. மின்னலுக்கு தாலி கட்டி தாலி கட்டிட்டேன். சரி. அப்படி என் தவமாகப்பட்டது. என் தவத்திற்கு மெச்சி சிவபெருமான் தோன்றினாள். 7 பாசுபதத்தையும் அக்னி கடை 3 சிரம் 9 நேத்திர முடிய 7 பாசுபதத்தையும் அக்னிகளையும் எனக்கு கொடுத்தார். அதை பெற்று நான் மகிழ்ந்தேன். பார்த்தார் தேவேந்திரன், அடடா என் புதல்வனாகப்பட்டவன் இப்பேற்பட்ட செயல் செய்திருக்கின்றேன். தேவதூதராகப்பட்டவர் என தேவலோகத்துக்கு அழைத்து செல்கிறார். அப்படி நான் செல்லும் பொழுது அந்த தேவலோகத்திலே என் தந்தையாகப்பட்டவர் சிம்மாசனத்திலே சற்று தலை சாய்ந்து வந்திருந்தார். தலை சாய்ந்து சாய்ந்து கொண்டிருக்கிறார். அறியாமல் இருக்கக்கூடிய மந்திர வார்த்தை கேட்டு தந்தைக்கு என்னதான் துயர், தந்தையின் துயர் ஆற்றாதவன் பிள்ளையா இருந்து என்ன பயன் இருக்கிறது? கிடையாது. தேவேந்திரனாகப்பட்டவனும் அவுணர்கள் என்று சொல்லக்கூடிய சொல்லுங்க 3 கோடி நிவாத காலக்கேயர்களால் என் தந்தைக்கு துன்பம் பார்த்தேன். ரதம் ஏறினேன். ரதம் செலுத்துவாரோ மாதுளி என்று சொல்லக்கூடிய பெண் சென்றேன். கையில வில்லெடுத்தேன். கனையை புட்டினேன். ஒவ்வொருவராக சாய்த்துக் கொண்டு வருகின்றேன். பூமியில் அறுபட்ட தலையாகப்பட்டது மீண்டும் ஒட்டிக்கொள்ள வருகிறது. ஒருவரோ மனிததாக கிடையாது. பார்த்தேன், என்னடா இது, நாம் எப்பேற்பட்ட வீரன், ஒருவரும் கொள்ள முடியவில்லையே பார்த்தேன். அப்பொழுது அந்த மாதிரியாகப்பட்டவள், ஏ அர்ஜுனா, இந்த 3 பேர்களை நீ எளிதாக வெல்ல முடியாது. 3 பேர்களை எளிதாக வெல்ல முடியாது. அவரிடத்தில் சண்டை செய்வது போல செய்து சண்டை செய்ய முடியாமல் புறமுதுகை காண்பித்து ஒடியாந்து அப்பொழுது அவர்கள் ஒரே நேர்கோட்டில் நின்று கைத்தட்டி நகைப்பார்கள். அப்போது உன்னுடைய கலைக்கண் பார்வையினாலே அவங்களை பார்த்து கலைக்கண் பார்வையினாலே அந்த 3 கோடி பேர்களை நான் வதைத்தேன். தந்தையுடைய துயரை தீர்த்தேன். அப்படி தீர்க்கும் போது என் தந்தையாகப்பட்டவர் சித்தம் அழிந்து அந்த தேவ உலகத்திலே ஓர் முகூர்த்த நாடிகை நான் ஆட்சி புரிந்தேன். இதெல்லாம் 12 வனம் காட்டில துளைத்தோம். ஓராண்டு மற்ற 5 வருஷம் மற்ற நாட்டிலே துளைத்தோம். தற்பொழுது உபலாய வட்டத்தில் இருக்கின்றோம். ஏண்டா எனக்கு எத்தனை மனம் சொன்னா? எனக்கு 8 மனைவிகள். ஏண்டா 8 மனைவி? அதெல்லாம் ஒரு திறமடா. உண்மையா சொல்லு. இப்ப உலகத்துல தெரிஞ்சுதான் ஒருத்தர் தாலி கட்டுறாங்க, தெரியாது எத்தனை பேர்டா? அது 2 அட ஒண்ணு பொண்டாட்டி வச்சினா கூட கூச்சல வச்சு அது தெரியாத வச்சுக்கிட்டா. இப்போ பொண்டாட்டி கண்ணு குத்தனம் பண்றியா இல்ல ஊடு இருக்குதா? அடுத்து மடியா என்ன பண்ணிக்கிறேன்? அப்புறம் கட்டி கட்டி அங்க விட்டு வந்துருந்தா சொல்லுங்க. ஓ கேட்கலையா? கேட்கல. சரிங்க. எனக்கு மினலாதேவி சேர்த்து வெளிதானில இடம் இல்லைங்க ஐயா. வெளி ஐயா 8 மனைவிகள். திரௌபதா தேவி, நாகக்கண்ணி, சுபத்ரா தேவி, அல்லி ராணி, பவளக்கொடி, சித்ராங்கதை, இப்படி சொல்லக்கூடிய மின்னலொலி, பவளக்கொடி, கோகாவதி, இப்படி சொல்லக்கூடிய 8 மனைவிகள். சரி, உங்களுக்கு சக்கரை இருக்குதா? இல்ல 8 பேருக்கு 8 பொண்டாட்டிக்கு உன் பேரே போட்டு வாங்க. கவர்மெண்ட் கொடுத்த ஒத்துக்குதான்றேன். அச்செல்லாம் பிரிப்பா ஒரு ஆட்டு ஒரே போது 8 பேர் உங்களுக்கு. அவங்க அவன் நாட்டில் இருக்காங்கடா. அதனால இந்த தினத்தில் நீ எங்க இருந்து வர? ஐயா உன்னால வந்திருக்கீங்க. என்ன காரணம்? என்னென்றால் உன்னுடைய அண்ணாவோ மேல வந்து லிகிதம் வந்திருக்குது. மேலகத்திலிருந்து அண்ணனுக்கு லிகிதம் வந்திருக்கின்றது. என்ன லிகிதம்? ஏனென்றால் மணி 8வது பொண்டாட்டி மின்னலால் தேவி தாலி கட்டி வந்துட்டாயமே. சின்னந்திரு வயதிலே திருமணம் செய்துட்டு வந்தாயா. இப்போது கன்னி பருவம் நீங்க மங்க பருவம் அடைந்து விட்டாங்களா? அப்படியா? ஆமா. அவங்க உடனே கையோட வந்து 17 மணிக்கு மாமனார் லட்டு போட்டு இருக்கிறாங்க. ஒண்ணுக்கு நிஜமாடா?
இல்லடா இல்லடா சிறு வயதில பார்த்தேன் இப்போது பார்ப்பதற்கு சற்று வெட்கமாக உள்ளது. இருந்தாலும் நாம் எங்க செல்ல வேண்டும்? தனை நாடிய அர்ஜுன ராஜன் மிருளாளியை களவேட்டி அர்ஜுன ராஜன் மிருளாளியை களவேண்டி பா இந்த ஜாட்டி எல்லாம் சுற்றி கூட வாய் ரொம்ப புரியாது வேணுங்கிறியா? சரியா போடலாமா? எப்படின்னா இப்படி போட்டு விட்டு ஆயிட்டேன். திரும்ப என்ன திரும்ப இதெல்லாம் பார்த்து ஆயிட்டேன். இந்த பா பாக்குற மாதிரி யாருன்னா பார்த்து எப்படி இந்த பா சரவணா பையில முன்னாடிக்காவ முத்ராட்சம் மாலக்கு தப்பன் போடு. அரகரே ஓம் அரகரே அரனே கங்காதரனே யமயாலந்தய பாரனே அரனே கங்காதரனே யமயாலந்தய
நான் என்ன ஆச்சு நான் வந்துக்கிறேன். நான் வந்துக்கிறானா வந்துட்டுமா? டேய் இதுதான் மேக உலகம் போல் தெரிகின்றது. நாங்க மேகலோகம் எப்படி இருக்குது எப்பா சாமி? ஐயோ ஐயோ என்ன அப்படி இருக்குதாப்பா மேகலோகம்? இந்த மேகத்துல என்ன தெரியுதா? மேகம் பாருங்க எப்படி இருக்குது, அப்படியே கரேன்னு மின்னுக்கு இருக்குது. தேவையில்லாத கேள்வி கேட்குறேன். சைக்கிள் எங்க இருக்கு மேகலோகத்துல? தம்பி சைக்கிள் எங்க இருக்கு மேகலோகத்துல? ஒரு கேள்வி கேட்டா அதுல பொருள் இருக்கணும். என்னமோ நாங்க பைத்தியக்கார மாதிரி நீ எங்களை கேள்வி கேட்டுங்கிற. கல்யாணம் பண்ணிக்கிறேன். கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? கேள்வி அர்த்தமுள்ளதா இருக்கணும். சரி சரி விடுவிடா. இதுதான் மேக உலகம் போல் தெரிகின்றது. ஆமாங்க. இந்த மேக உலகத்திலே எங்கடா மேகராஜ மாளிகை? இல்ல இதுதான் என்ன இப்ப இதுதான் சொல்லிக்கிட்டு என்ன மாமியா வீட்டுக்கு அப்பப்போ வந்து போனாதான் மாமியா வீடு எப்படின்னு தெரியும். கட்டி விட்டு போனாங்க எப்போ ஒரு தடவை வந்தா மாமியா வீடு எங்கன்னு தெரியுமா? அப்படியே இதுதான் மேகராஜன் மாளிகை அப்படின்னு எழுதியிருக்கின்றது. சரி உள்ள போலாமா? என்னடா இது?